மத்திய கிழக்கில் யுத்தம் விறுவிறுப்பாக நடக்கும் இந்த தருணத்தில் அமெரிக்காவின் மிகவும் இரகசியமான மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானம் ஒன்று ஈரானிய எல்லைக்கு மிக அருகில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஈரானின் மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்பால் மிக துல்லியமாக தாக்கப்பட்டது. அந்த விமானத்தின் இயந்திரம் தீப்பிடித்து எரிய தொடங்கிய அந்த சில நொடிகளில் விமானி மிக சாமர்த்தியமாக அவசரகால வெளியேற்ற முறையை பயன்படுத்தி இறக்கையோடு வெளியேறி பரசூட் மூலம் கீழே குதித்து உயிர் பிழைத்தார். ஆனால் அவர் தரை இறங்கியது சாதாரண இடமல்ல, அது ஈரானிய இராணுவத்தின் நேரடி பார்வையில் உள்ள சாக்ரோஸ் மலைத்தொடரின் அடர்ந்த காட்டுப்பகுதி. விமானம் விழுந்த செய்தியை அறிந்த அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகாமை மற்றும் பெட்டகன் உடனடியாக அதி தீவிர நிலைக்கு மாறியது. ஏனெனில் அந்த விமானியிடம் இருந்த இரகசிய டேட்டா சிப்பில் அமெரிக்காவின் அடுத்த ஆண்டுகளுக்கான வான்வழி பாதுகாப்பு திட்டங்கள் இருந்திருக்கும். அந்த தகவல்கள் ஈரானிடம் கிடைத்தால் அது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கே முடிவாகிடும் என்ற மரண பயம் அமெரிக்காவிற்கு. மறுபுறம் ஈரானிய இராணுவத்தின் சபரின் சிறப்பு படையினர் அந்த பகுதி முழுவதையும் வளைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இது ஒரு தனி மனிதனை காப்பாற்ற அமெரிக்கா தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய நடவடிக்கையை தொடங்கியது இதுவே எனலாம். அமெரிக்கா இராணுவம் தனது ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தி அந்த ஒரு தனி விமானியை மீட்பதற்கு பின்னால் வரும் மனிதாபிமானம் மட்டுமல்ல, மிக தீவிரமான பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, அந்த விமானி ஓட்டிச் சென்ற போர் விமானத்தில் இருந்த டேட்டா சிப் மற்றும் அதன் மென்பொருள் இரகசியங்கள் ஈரானிய இராணுவத்தின் கையில் கிடைத்தால் அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வான்வெளி தொழில்நுட்பம் உலக நாடுகளுக்கு முன்னால் அம்பலமாகிவிடும். குறிப்பாக அந்த விமானியிடம் இருந்த இரகசிய தகவல்களில் அமெரிக்காவின் அடுத்த தலைமுறை ஏவுகணை தடுப்பு முறைகளை முறியடிக்கும் குறியீடுகள் இருந்ததாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இரண்டாவதாக, ஒரு உயர்மட்ட பயிற்சி பெற்ற போர் விமானி எதிரிகளிடம் பிடிபட்டால் அவரை சித்திரவதை செய்து அமெரிக்காவின் இரகசிய தளங்கள் மற்றும் எதிர்கால தாக்குதல் திட்டங்களை பறைக்க ஈரான் முயற்சிக்கும் என்ற அச்சம் பெட்டகனுக்கு இருந்தது. மூன்றாவதாக, அந்த விமானி ஒரு உயிருள்ள சாட்சி. அவர் ஈரானிய வான்பரப்பில் என்ன பார்த்தார், எந்த இடத்தில் ஈரானின் புதிய ஏவுகணைகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன போன்ற நேரடி தகவல்கள் அவரிடம் மட்டுமே இருந்தன. இவை அனைத்தையும் விட முக்கியமாக அமெரிக்கா இராணுவத்தின் ஒரு எழுதப்படாத விதி என்னவென்றால், எந்த ஒரு வீரனையும் போர்க்களத்தில் விட்டுவரக்கூடாது. இந்த ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே அமெரிக்க வீரர்களின் மன உறுதி மற்றும் தேசப்பற்றை தக்கவைக்க முடியும் என்பதை அமெரிக்கா நன்கு அறிந்தது. ஆகவே அந்த விமானியை மீட்பது என்பது ஒரு தனி மனித உயிரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அமெரிக்காவின் உலகளாவிய இராணுவ கௌரவத்தையும் அதன் அதீத தொழில்நுட்ப இரகசியங்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு வாழ்வாசாவா போராட்டமாகும். இதற்காக அமெரிக்கா கடற்படையின் 5வது கடற்படை பிரிவு இரகசியமாக தயார் செய்யப்பட்டனர். அமெரிக்காவின் நைட் டார்க்ஸ் எனப்படும் இரகசிய ஹெலிகாப்டர் வான்படை பிரிவினர் ரேடரில் சிக்காத ஹெலிகாப்டர்களில் ஈரானிய எல்லைக்குள் மிக தாழ்வாக பறந்து ஊடுருவினர். அந்த விமானி தனது காயங்களுடன் குளிரில் நடுங்கியபடி எதிரிகளின் காலடி சத்தங்களுக்கு மிக அருகில் பதுங்கி உயிர் பிழைக்க போராடி கொண்டிருந்தார். அவர் தனது GPS பேக்கான் சிக்னலை மிக குறுகிய காலத்துக்கு மட்டுமே ஆன் செய்து தனது இருப்பிடத்தை அமெரிக்காவிற்கு தெரியப்படுத்தினார். அமெரிக்கா விமானி சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து ஈரான் தனது ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் அந்த பகுதிக்கு திருப்பியது. ஈரானின் புகழ்பெற்ற புரட்சிகர காவல்படையான IRGC தனது அதிநவீன சபரின் சிறப்பு பிரிவினரை உடனடியாக சாக்ரோஸ் மலைப்பகுதிக்கு அனுப்பி ஒரு அங்குலம் விடாமல் தேடுதல் வேட்டையை தொடங்கியது. அமெரிக்க மீட்பு படையினர் வருவதற்கு முன்பே அந்த விமானியை உயிரோடு பிடித்து அவரிடமிருந்த இரகசிய தகவல்களை பெற்று உலக நாடுகளுக்கு முன்னால் அமெரிக்காவை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதே ஈரானின் முக்கிய திட்டமாக இருந்தது. இதற்காக ஈரான் தனது உள்நாட்டு தயாரிப்பான அபாபில் மற்றும் ஷாக்கெட் உளவு ட்ரோன்களை வானில் பறக்கவிட்டு வெப்ப உணர் கருவிகள் மூலம் காடுகளுக்குள் மறைந்திருக்கும் மனித நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பித்தது. அமெரிக்கா ஹெலிகாப்டர்கள் எல்லை தாண்டி வருவதை தடுக்க ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைத்து எல்லையோர பகுதியில் ஏவுகணைகளை தயார் நிலையில் நிறுத்தியது. அமெரிக்கா மீட்பு படைக்கும் ஈரானிய தரப்படைக்கும் இடையே நேரடி மோதல் வெடித்தபோது ஈரான் தனது தரப்படை வீரர்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்க கனரக ஆயுதங்களையும் கவச வாகனங்களையும் அந்த மலைப்பகுதிக்கு அனுப்பியது. குறிப்பாக அமெரிக்காவின் ரேடர்களை குழப்ப ஈரான் தனது சொந்த எலக்ட்ரானிக் வார்போர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிக்னல்களை துண்டிக்க முயற்சி செஞ்சது.
அவர் தனது GPS பீகான் சிக்னலை மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆன் செய்து தனது இருப்பிடத்தை அமெரிக்காவிற்கு தெரியப்படுத்தினார். அந்த சமயம் ஈரானிய இராணுவத்திற்கும் அமெரிக்கா மீட்பு படைக்கும் இடையே ஒரு பயங்கரமான துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. அமெரிக்காவின் ஏட்டன் தண்டர் போல்ட் விமானங்கள் மேலே இருந்து பாதுகாப்பு வழங்க மிக குறுகிய நேரத்தில் அந்த விமானியை ஹெலிகாப்டரில் தூக்கியேற்றிய அந்த தருணம் ஒரு சினிமா காட்சியை விட விறுவிறுப்பாக அமைந்தது. நூலிழையில் உயிர் தப்பி அந்த விமானி தனது ரகசிய தகவலுடன் பத்திரமாக அமெரிக்கா தளத்தை அடைந்த போதுதான் வாஷிங்டனில் இருந்த அதிகாரிகளுக்கு உயிர் வந்தது. இது 2026 நவீன போர் முறையில் ஒரு நாட்டின் தொழில்நுட்ப கௌரவத்தையும் ஒரு தனிமனித உயிரையின் மதிப்பையும் உலகிற்கு உறக்கச் சொன்ன ஒரு மாபெரும் உளவுத்துறை செய்தியாகும். அமெரிக்கா அந்த விமானியை மீட்டெடுத்த பிறகு ஈரான் இதை தனது இறையாண்மைக்கு எதிரான ஒரு அத்துமீறல் என்று கடுமையாக சாடியது. சொல்லப்போனால் அமெரிக்கா மீண்டும் நிரூபித்தது தான் உலகின் வல்லரசு என்று. பொறுத்திருந்து பார்ப்போம் உலகில் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.